வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோவை கடாயில் போட்டுட்டு நமக்கு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பொட்டேட்டோவை நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி மெல்லிஸ் பீஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சும்மா லைட்டாக சூடு பண்ணி அப்படியே மூடி வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பீஸாக அரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுக்கணும். கிளறி வச்சுட்டு நம்ம தவாவில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக மூடிட்டு அப்படியே வேக வைக்க போகிறோம். ரொம்ப எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, அப்படியே ஆவிலேயே வேக வைக்கிறது. சிம்மில் வச்சு ஆயில் நிறைய செலவாகாது, ஹெல்த்துக்கு நல்லது. சிப்ஸ் மாதிரி, பத்தை குழம்பு அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுக்கணும். இப்போ நமக்கு கடாய் சூடாகிட்டுருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதிகம் எண்ணெய் வேண்டாம். எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, சும்மா லைட்டாக எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சமாக கடாயிலேயே அப்படியே மூடி போட்டு வேக வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் போடும், அதிகம் எண்ணெய் வேண்டாம். இப்போ இந்த பொட்டேட்டோவை அதில் அப்படியே போட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு புரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம புரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. இப்போ சிம்முக்கு மாற்றிடுறேன். இப்படி மூடி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு சூடாகும். அடிக்கடி திறந்து பார்த்து நம்ம புரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பொட்டேட்டோ நமக்கு பாதி வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. மூடி வச்சோன்னா அந்த ஆவிலேயே, சிம்மில் வச்சோன்னா அந்த ஆவிலேயே வந்துடும். ஹையில் வச்சுட்டாதீங்க, கரிஞ்சு போயிடும். ஹையில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா, பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கரியாது. வச்சுட்டு எங்கேயோ போயிட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போது எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு வந்து நமக்கு கேஸ் ட்ரபிள் வரும். உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிட்டா சொல்லுவாங்க. கொஞ்சம் பூண்டை சதைச்சி போட்டுப்போம். நல்லா இடிச்சிட்டிங்கன்னா அந்த பூண்டோட வாசனையோடு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டை அதில் நசுக்கி போட்டுருவோம். அது கூடயே பூண்டு போடும்போதே கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இறங்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி கிள்ளி போட்டு லாஸ்ட்டாக தான் பெப்பர் போடணும். பெப்பர் முதல்லே போடக்கூடாது. போட்டுட்டிங்கன்னா அது ஒரு மருந்து வாசனை மாதிரி வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக போடணும் பெப்பர். இந்த கருவேப்பிலைலாம் கொஞ்சம் சூடு ஏறி அதோடய வாசனைலாம் அதில் இறங்கணும். உருளைக்கிழங்குல பூண்டோட வாசனை, கருவேப்பிலையோட வாசனைலாம் தனியாக தெரியணும். பூண்டு கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? இப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக வறுக்கணும். லாஸ்ட்டாக தான் பெப்பர் போடணும். இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை வந்து உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, லெமன் சாதம், புளி சாதம் இதெல்லாம் நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொண்டு போனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கருவேப்பிலெல்லாம் வாசனை வருது. இப்போ நம்ம சிம்லேயே வச்சுக்கணும் ஸ்டவ்வை. மிளகு போட்டுட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. மிளகு இந்த மாதிரி பொடி பண்ணி மிளகு தூளை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு உடம்புக்கு நல்லது, காரமும் நமக்கு வரும், உடம்புக்கும் நல்லது. பூண்டு மிளகு எல்லாம் சேரும்போது, கருவேப்பிலெல்லாம் சேரும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி 2 வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எரிய வைக்கக்கூடாது. தீஞ்சு போய் ஒரு மாதிரி மருந்து வாசனை வந்துடும். அந்த இதுலேயே சூடுலேயே இந்த வாசனை அப்படியே அதில் இறங்கி மிளகோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே கடாயிலே வச்சுட்டு அப்புறமா பாத்திரத்துக்கு மாற்றிப்போம்.
குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போதும், ஆஃபீஸ்க்கு நம்ம காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்சு கொடுத்து அனுப்பும்போதும், லெமன் சாதத்துக்கு தேங்காய் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி சாம்பார் சாதம் அப்படிலாம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியானது. 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், ஒரு சைட் டிஷ் செய்திடலாம். அது என்ன, மெலிசாக அரிஞ்சிட்டு அப்படியே கடாயில் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு அப்படியே பெரட்டி போடணும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போடணும், பூண்டு, கருவேப்பிலை போடணும். அது ரொம்ப ஈஸியானது. அதிகம் பொருள் கூட செலவில்லை. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இந்த மாதிரி எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.